ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இனிமே வரப்போகும் எபிசோட்ஸ் ரொம்பவே அதிரடியா இருக்க போகுது. சேது தமிழ் செல்வி வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு பெரிய ரகசியம் இப்போ வெளிவரப்போகுது. இங்க ஹாஸ்பிட்டல்ல தமிழ் செல்விக்கு பிரசவம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு தமிழுக்கு மறுபடியும் வலி வர ஆரம்பிக்குது. டாக்டர்கள் உடனே செக் பண்ணி பார்த்தா இன்னொரு குழந்தை இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. இத கேட்டதும் வசந்தி, செல்லப்பாண்டி எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கொஞ்ச நேரத்துல அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த 2 குழந்தைகளையும் பார்த்த அப்பத்தா கண் கலங்கிடுறாங்க. இந்த குழந்தைகளால தான் சேதுவும் தமிழும் மறுபடியும் சேரப்போகாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஈஸ்வரிக்கு ஒரு பயம் ஆரம்பிக்குது. இந்த குழந்தைகள் வந்ததும் சேது தமிழ் பக்கம் போயிடுவானோ அன்னு யோசிக்கிறாங்க. அந்த இரவு ஈஸ்வரி சாவித்திரியோட சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. ஆண் குழந்தைய மட்டும் ராஜாங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டா சேது இந்த குடும்பத்தை விட்டு போக மாட்டான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த விஷயம் அப்பத்தாவுக்கு தெரிய வருது. முதல்ல கோபப்படுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல யோசிச்சு சேது குழந்தைக்காக தான் உயிரோட இருப்பான், இந்த குழந்தை அவன வாழ்க்கைய மாத்தும்னு நினைக்கிறாங்க. தமிழ் செல்வி மயக்கத்துல இருக்கும்போது அப்பதான் ஆண் குழந்தைய தூக்கிக்கிட்டு ராஜாங்க வீட்டுக்கு போறாங்க. வாசல்ல குழந்தையோட நிக்கிற அப்பத்தாவை பார்த்ததும் சேது அதிர்ச்சி அடைகிறாரு. அப்பத்தா, இது யாரு குழந்தை அன்னு கேட்க, இது உன் மகன் சேதுன்னு சொல்லி குழந்தைய அவன் கையில குடுக்கறாங்க. குழந்தைய பார்த்ததும் சேதுவோட கண் கலங்கிடுது. இனிமே இந்த பிள்ளைக்காகத்தான் நான் வாழப்போறேன், வேற எந்த கல்யாணமும் வேண்டாம் அன்னு முடிவு பண்ணிடுறாரு. இத கேட்ட ஈஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐஸ்வர்யா அவமானத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பத்தான் ராஜாங்கத்துக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்லுறாங்க. தமிழுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை அவகிட்ட இருக்கு, இந்த பையன் மட்டும் இங்க இருக்கான்னு சொல்ல ராஜாங்கம் அதிர்ச்சி அடைகிறாரு. ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுமாத்தான்னு கேட்க, அந்த நாள் வரைக்கும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அன்னு சொல்றாங்க. அப்படியே 5 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. தமிழ் செல்வி பெரிய டாக்டரா மாறி ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கறாங்க. பெண் குழந்தை காவ்யாவ நல்லபடியா வளர்க்கறாங்க. இன்னொரு பக்கம் சேது பெரிய அமைச்சரா மாறி மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வளர்க்கிற பையன் ஆதவுக்கும் 5 வயசு ஆகுது. ஒரு நாள் 2 குழந்தைகளையும் ஒரே ஸ்கூல்ல சேர்க்க கூட்டிட்டு வராங்க. அங்க ஆதவும் காவ்யாவும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி சிரிக்கிறதையும் ஒரே மாதிரி முகம் இருக்கிறதையும் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த நேரத்துல தமிழ் செல்விக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம்